ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜாரா ஸ்ரீ vlog. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஈவினிங் ரொட்டீன் vlog பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வீட்டில் யார் என்ன நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு செம்ம மழை இங்கே எல்லாமே. ஸோ இப்போ வந்துட்டு அம்மா வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா பால் கறந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம அதை போய் பார்க்கலாமா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, எப்படி பால்லாம் கறக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்படி தான் இருக்குது கிளைமேட். இப்போது ஒரு மாதிரி க்ளவுடியாக கொஞ்சம் மழை வந்தால் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அங்கே இருக்காங்க நம்ம அம்மா. நம்ம வீட்டில் வந்துட்டு இருக்க மாட்டுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து 5 மாடு இருக்குது. ஒரு மாட்டுக்குமே ஒரு பேர் வச்சுருக்கோம் நாங்கள். இந்த மாடு வந்துட்டு எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி வந்து அவங்ககிட்ட நாங்கள் இந்த மாடு வாங்கியிருந்தோம். அதனால் அவங்க பேர் வந்து சத்யா. அதனால் வந்து இந்த மாட்டுக்கும் நாங்கள் வந்து சத்யானே சொல்லி பேர் வச்சிட்டோம். இந்த மாடு நாங்கள் அப்படி தான் சொல்லி கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் இந்த மாடு வந்து இப்போ தான் புதுசாக வாங்கினது, அதனால் இது பேர் வந்து புது மாடுன்னு சொல்லி கூப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து அதனுடைய கண்ணுக்குட்டி. இது கண்ணுக்குட்டி. இது வந்து ஒரு ஊரில் வாங்கிட்டு வந்ததுனால அந்த ஊரோடைய நேம் வந்து இதுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். அது என்ன ஊருன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே இருக்க இந்த மாடு வந்துட்டு என்ன பண்ணணும்னா எல்லாருமே வந்து முட்டும். அதனால இது பேரே வந்துட்டு முற்ற மாடு. இப்போ வந்து அம்மா வந்து பால் கறக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பால் கறப்பாங்க. யார் வீட்டிலலாம் நீங்களும் மாடு வச்சுருக்கீங்க இந்த மாதிரிலாம் பால் கறக்காங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இதுதான் வந்து அந்த மாட்டோடைய கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டி இப்படி பக்கத்தில் கட்டி தான் என்ன பண்ணுவாங்க, பால்லாம் கறப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த மாடு வந்து கம்முன்னு இருக்கும். இது வந்து இன்னொரு மாடு. இந்த மாடு வந்து என்னென்னு கூப்பிடுவோம்னா, இதுக்கு கொம்பு வந்து இப்படி இருக்கிறதுனால இது பேரே நாங்கள் வந்து மீச கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். இந்த மாட்டில் எந்த பேரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த பேர் காமெடியாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இப்படி தான் இருக்குது கிளைமேட். செம்மையாக இருக்குல்ல கிளைமேட்டு. ஒரு மாதிரி மழை வந்ததுனால ரொம்ப வெளிச்சமாக ஒரு மாதிரி அந்த க்ளவுட் எல்லாமே போகிட்டு ஒரு மாதிரி அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து அம்மா பால் கறந்துட்டுருக்காங்க. இப்போ அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு சொசைட்டி இருக்கும் இங்கே, அங்கே போயிட்டு வந்துட்டு அப்பா கூட போயிட்டு பால் ஊற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு என்ன டின்னர் அதெல்லாம் வந்து செய்யறதெல்லாம் வந்துட்டு பார்க்கலாம். நைட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து சில்லி போட்டிருந்தோம், சிக்கன் சில்லி வந்து செஞ்சுருந்தோம். ஸோ அதனால் வந்து அந்த சில்லி இருக்கிறதுனால வந்துட்டு சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து சிக்கன் ரைஸ் வந்து எப்படி செய்கிறாங்க, ஏன்னா என்னோடய அக்கா தான் வந்து செய்வாங்க, அவங்க நல்லா சமைப்பாங்க. ஸோ வந்து அந்த சிக்கன் ரைஸ் வந்து எப்படி செய்கிறாங்க, எப்படி இருக்குது, அதில் என்ன மசாலாலாம் ஆட் பண்ணுறாங்க, ஹைஜீனிக்காக வந்து நம்மளே செஞ்சு வந்து நம்மளே சாப்பிட்லாம். ஸோ வந்து ஹோட்டலில் இந்த மாதிரி வாங்குறதுலாம் விட இந்த மாதிரி நம்மளே செஞ்சு சாப்பிடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ வந்து நீங்களும் வந்து பாருங்கள். இப்போது இந்த மாதிரி வந்துட்டு அம்மா வந்து பால் கறந்துட்டாங்க. இப்போது கறந்துட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் வந்துட்டு தனியாக வந்து பிடிச்சி கட்டிடணும். இல்லைனா வந்து அந்த திரும்ப வந்து காலையில் வந்து ஒரு தடவை பால் கறப்பாங்க, அதேமாதிரி ஈவினிங் வந்து ஒரு தடவை பால் கறப்பாங்க. அப்போது வந்து இப்படி வந்து கட்டிட்டோன்னா அந்த கண்ணுக்குட்டி வந்து மாட்டை பால் குடிக்காதுல, அப்போ தான் வந்து காலையில் வந்து பால் கறக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கும். இல்லைனா வந்து அந்த கண்ணுக்குட்டியே வந்து பால்லாம் குடிச்சிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து கட்டுவாங்க. அவ்வளோதான், இருட்டு ஆகிடுச்சு. அம்மாவும் வந்து பால் கறந்துட்டு இப்போ போயிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கண்ணுக்குட்டி எவ்வளோ அழகாக இருக்கு. ஹாய், என்ன பார்க்குற? ரெண்டாவது ஒரு கண்ணுக்குட்டி. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து அது இருக்குது பாருங்கள். ரெண்டாவது இந்த கண்ணுக்குட்டி, அதுக்கப்புறம் மூணாவது இந்த கண்ணுக்குட்டி. இந்த 3 கண்ணுக்குட்டியில் உங்களுக்கு எந்த கண்ணுக்குட்டி வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அழகாக இருக்குல்ல? ஆனால் எனக்கு பிடிச்சது இந்த கண்ணுக்குட்டி பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த கண்ணுக்குட்டி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரியே வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணறு வந்து அப்போதுலேருந்தே வந்துட்டு இருக்குது, எங்கள் தாத்தா பாட்டி இருந்ததுலேருந்தே இருக்குது. இதில் தண்ணி இருக்குது பாருங்கள், எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த கிணறு ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. அது வந்துட்டு மழை வந்ததுனால அங்கே இருக்க கல் எல்லாமே சரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து கிணறு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சேஃபாக இருங்க. மழை வர டைம்லாம் இந்த மாதிரி கிணத்துக்கிட்டலாம் போகக்கூடாது. சின்ன பசங்களையும் சேஃபாக வச்சுக்கோங்க. இப்போது ஈவினிங்கில் இப்படி தான் இருக்கும் நம்ம வீட்டை சுற்றி.
இதில் தான் வந்து அந்த மாடுலாம் இருக்குல்ல அதுக்கு வந்து இதில் தான் கஞ்சி வேக வச்சு மாட்டுக்கெலாம் வைப்பாங்க. நம்ம வீட்டில் வந்து வாழை மரத்தில் வந்து வாழைப்பழம் வச்சுருக்கு. ஸோ இதை பறித்து வந்து சமைக்கணும். எவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் அதை பறிக்கவே இல்லை. இப்போ வந்துட்டு மார்னிங்லேருந்து நம்ம வந்து சில்லி சிக்கன்லாம் சாப்பிட்டோன்னு சொல்லிவிட்டு அப்பா வந்துட்டு இந்த பகோண்டா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. எப்பயுமே வந்துட்டு நாங்கள் சண்டே அப்போ வந்துட்டு இந்த மாதிரி நான்வெஜ்லாம் சாப்பிட்டோன்னா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஜூஸ் வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இப்போ நம்மளும் வந்துட்டு பகோண்டா வந்து குடிக்கலாம். இப்போ வந்துட்டு நைட்டு வந்துட்டு நம்ம வந்து சிக்கன் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிடுவோம். ஸோ இப்போ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து பலாப்பழம் வந்து சாப்பிட்டோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக மட்டும் வந்து நமக்கு வேணுன்ற அளவுக்கு மட்டும் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்னலாம் வேணும், என்னென்னலாம் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து என்னென்னலாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து ஆட் பண்ணுறோம், அப்புறம் கேபேஜ் ஆட் பண்ணுறோம், அப்புறம் வந்து நமக்கு வந்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்பைசி வந்துட்டு ஆல்ரெடி வந்து அதில் வந்து சில்லி பவுடர் வந்து போடுறோம். அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா இருந்தாலே போதும். ஸோ வந்து இது வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்து இதில் வந்து நம்ம செய்ய முடியும். பெருசாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் நம்ம இப்படி வந்து சீவும் போது வந்துட்டு நல்லாயிருக்கும். நமக்கு வந்து அதில் இருக்கிற போது அந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நல்லாயிருக்கும். நூடுல்ஸ் மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. அப்போது நமக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ வந்து சிக்கன் ரைஸ் வந்து சமைக்கிறதுக்கு வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து எக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ எக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 or 2 எவ்வளோ வேணுமாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எக்கு நல்லா வந்துட்டு வேகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆனியன் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஸ்லைஸாக வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம ஆனியன் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா இதுவாகி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து கேபேஜ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி இருக்கும் கட் பண்ணால். இதில் வந்து கட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். கேபேஜ் வந்துட்டு வதங்கணும் அப்படிலாம் தேவையில்லை. ஏன்னா அது வந்து ஆஃப் இது வந்து குக்கர்ஸ்னாலே சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போது நம்ம மசாலாலாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். குக் ஆகிட்டே இருக்குது. ஓகே, இப்போ வந்து நல்லா குக் ஆகிடுச்சா. இப்போ வந்து மசாலாஸ் வந்து இல்லை, இப்போ வந்து சிக்கன் வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு செய்ய தெரியாது, எனக்கு அதை செய்கிறா. ஸோ நம்ம சில்லி சிக்கன் வச்சுருந்தோம்ல அதெல்லாம் வந்து கட் பண்ணி அதில் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். போன்லாம் இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரைஸ் ஆட் பண்ணுறோம். நமக்கு என்ன ரைஸ் வேண்டுமோ இல்லை என்ன ரைஸ் நமக்கு வந்து சாப்பிடுவோமோ, பாஸ்மதி ஆர் வந்து வீட்டிலே நீங்கள் வந்துட்டு என்னெல்லாம் வந்து இது பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த ரைஸில் வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இப்போ வந்து இதில் சால்ட் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணுறோம். அப்புறம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுவோம். அப்புறம் கரம் மசாலா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹாப்பிமான்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் மசாலா வந்து இருக்கும், அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து என்ன கலர் ஹாப்பிமா வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல, ஸோ இதுதான் நாங்கள் வந்து ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்கள்கிட்ட வந்துட்டு சோயா சாஸ் அந்த மாதிரி வந்து சில்லி சாஸ் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் வந்து அதுவும் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம்.
நாங்கள் அதெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். நாங்கள் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். இதுவே ஆக்சுவலி சூப்பராக இருக்கும். நீங்கள் இதேமாரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ராவாக இருக்க ஆனியன் வந்துட்டு இதில் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை அதெல்லாம் கூட வந்து கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து நம்ம செஞ்ச ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சீரியஸாக செம்மையாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரியே வந்து ட்ரை பண்ணுங்கள், கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றத விட. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸும் சமைச்சாச்சு, சில்லி சிக்கனும் நமக்கு போயிருக்கு. அதே மாதிரி நான் சொன்னதில் ராவா ஆனியன் வந்து இதில் வந்து இது பண்ணிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். சீரியஸாக வந்து செம்மையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வந்து சிக்கன் ரைஸ் வந்து சமைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வந்துட்டு நம்ம வந்து வீடியோ வந்துட்டு பார்த்துருப்போம் சமைச்சது எல்லாமே. ஈவினிங் வந்து என்னென்னலாம் நடந்துச்சு நைட்டு வரைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.